பிஜேபின்னு ஒரு கட்சி இல்லை அப்படின்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்னு நீ 5 ஆண்டுகள் ஆள போகிறீங்க, ஆண்டிருக்கீங்க, முடிக்க போகுது. இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சுருக்கேன். அதனால் எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது. ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு. ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவலில் நீ கோட்டைக்கு காவலாக நிற்கிறவர்கிட்ட என்ன சொல்லணும்? என்னையை தாண்டித்தான் சொல்லணும். எங்கள் பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும், என்னையை தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன் 8 நாள் சண்டை போட்டான் அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்கள் வரப்போகிறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்கள் பிஜேபி வந்துரும்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாங்கள் இருக்கிற வரை வராதரா பிஜேபி. அவன் தாண்டா ஆண்மகன், அவன் தான் வீரன். அதை விட்டு வந்துடும். அப்புறம் நீ எதுக்கு இருக்காங்க? நீ எதுக்கு இருக்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி, சரி விடு. நீ என்ன பண்ணுற? நீ அதை விட கொடுமையான ஆட்சி.